தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகளா, நமக்கு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படக்கூடிய வாழை மரத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாழை மரம் மிகவும் பயனுள்ள ஒரு மரம். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகமும் நமக்கு பயன் தரக்கூடியது. வாழை பழங்களுக்காகவும் நாருக்காகவும் பயிரிடப்படுது. வாழை இலையில சூடான உணவு பொருளை வச்சு நம்ம உண்ணும் போது வாழை இலையில இருக்கக்கூடிய சத்துக்களும் நம்ம உடம்புல சேரும். அது மட்டும் இல்லாம வாழை இலையில 2 நிறங்கள் இருக்கு. முதிர்ந்த இலைகள் கரும் பச்சை நிறத்திலும், புதிய இலைகள் இளம் பச்சை நிறத்திலும் இருக்கும். வாழைப்பூ அடர் ஊதாவும் சிவப்பும் கலந்த நிறத்துல இருக்கும். அது துவர்ப்பு சுவை கொண்டது. வாழைப்பூவுல கூட்டு பொரியல் செய்து சாப்பிடலாம். அது நம் உடம்புக்கு நல்லது. வாழைப்பூவுல இருந்துதான் காய்கள் அடுக்கடுக்கா வருது. ஒவ்வொரு அடுக்குலையும் 5 முதல் 20 காய்கள் வரை இருக்கும். அதற்கு சீப்பு என்று சொல்லுவாங்க. சீப்புக்கள் வாழை இலையின் காம்பை சுற்றி இருக்கும். இத வாழைத்தார் அல்லது வாழை குலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாழை மரத்துல ஒரு குலை பழங்களை மட்டும்தான் தரும். வாழைக்காய் பச்சை நிறத்துல இருக்கும். வாழைக்காயில கூட்டு, பொரியல், சிப்ஸ் செஞ்சு சாப்பிடலாம். வாழைப்பழங்களை அப்படியே சாப்பிடலாம். பொதுவா வாழைப்பழங்கள்ல மஞ்சள், சிவப்பு மற்றும் பச்சை நிறத்துல இருக்கும். இதுல நார் சத்து நிறைந்த பழம் தான் வாழைப்பழம். அது மட்டும் இல்லாம வாழைப்பழம் முக்கணிகள்ல ஒன்று. வாழைப்பழத்துல மலைவாழை, கற்பூரவள்ளி, செவ்வாழை, பேயன் வாழை அப்படின்னு பல வகைகளும் இருக்கு. பொதுவா நம்ம ஊர்ல திருமணம், புதுமனை புகுவிழா போன்ற மங்கள விழாக்களிலும் வாழை மரத்தை வாசல்ல கட்டுவாங்க. குழந்தைகளான நீங்க வாழை மரத்தை பற்றி இப்ப தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். வாழை மரம் எவ்வளவு நன்மைகளை பிறருக்கு கொடுக்குதோ அது போல மனிதர்களாகிய நாமும் பிறருக்கு பயன்படும் வகையில வாழணும் அப்படிங்கிறதுதான் இந்த கட்டுரை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்த நல்ல கட்டுரையில நான் உங்களை சந்திக்கிறேன். குழந்தைகளா, இப்ப வாழை மரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதுல இருந்து நான் உங்ககிட்ட கேள்விகள் கேட்க போறேன். சரியான பதில சொல்லுங்க. வாழைப்பூவை சமைத்து சாப்பிடலாம். சரியா தவறா? சரி. சரியான விடை. ஒரு வாழை மரம் எத்தனை வாழை குலை தரும்? 1, 5 முதல் 20, 5. எது சரியான விடை? 1. ரொம்ப அழகா சொன்னீங்க. சரியான விடையை கண்டுபிடித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்கள். ஹாய் கிட்ஸ், எனக்கும் என் தம்பிக்கு டிராயிங், கலரிங், கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப உங்களோட டிராயிங், கலரிங், கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. தமிழரசி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.